அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியால் இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவர். புனித மரியே தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்போது இடத்தில் வேலைகள் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியால் இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்போது இடத்தில் வேலைகள் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. കൃപാസനമാതേ മറിയാംബികേ വരദാനവാരിധി ജപമാലറാണി ആവേ 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 മരിയ കനിവിൻ്റെ അമ്മേ കാരുണ്യനാഥേ കൃപാസനമാതേ മറിയാംബികേ വരദാനവാരിധി ജപമാലറാണി ആവേ 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 മരിയ. അലിവാർന്ന കൃപയുടെ ഉടമ്പടിയേകി തിരുമുൻപിൽ വിറയാർന്ന ഹൃദയം നുറുങ്ങി. അലിവാർന്ന കൃപയുടെ ഉടമ്പടിയേകി തിരുമുൻപിൽ വിറയാർന്ന ഹൃദയം നുറുങ്ങി. കരളലിഞ്ഞു കനിവിയന്നു മിഴി തുറക്കുനാദേ ആവേ 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 മരിയ ആവേ 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 മരിയ. കനിവിൻ്റെ അമ്മേ കാരുണ്യനാഥേ കൃപാസനമാതേ മറിയാംബികേ. മിഴിനീരൽ തളരാത്ത വിശ്വാസമേകി ജപമാല കുരിശിൻ്റെ വഴിയെ നടത്തി. മിഴിനീരൽ തളരാത്ത വിശ്വാസമേകി ജപമാല കുരിശിൻ്റെ വഴിയെ നടത്തി. മനമലിഞ്ഞു തനു തളർന്നു സ്വയമലിഞ്ഞു നാദേ ആവേ 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 മരിയ ആവേ 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 മരിയ. കനിവിൻ്റെ അമ്മേ കാരുണ്യനാഥേ കൃപാസനമാതേ മറിയാംബികേ വരദാനവാരിധി ജപമാലറാണി വരദാനവാരിധി ജപമാലറാണി ആവേ 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 മരിയ ആവേ 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 മരിയ ആവേ ആവേ ആവേ
വരദാനവാരിധി ജപമാല റാണി ആവേ 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 മരിയ കനിവിൻ്റെ അമ്മേ കാരുണ്യനാഥേ കൃപാസനമാതേ മരിയാംബികേ വരദാനവാരിധി ജപമാല റാണി ആവേ 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 മരിയ അലിവാർന്ന കൃപയുടെ ഉടമ്പടിയേകി തിരുമുൻപിൽ വിറയാർന്ന ഹൃദയം നുറുങ്ങി അലിവാർന്ന കൃപയുടെ ഉടമ്പടിയേകി തിരുമുൻപിൽ വിറയാർന്ന ഹൃദയം നുറുങ്ങി കരളലിഞ്ഞു കനിവിയന്നു മിഴി തുറക്കുന്നാദേ ആവേ 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 മരിയ ആവേ 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 മരിയ കനിവിൻ്റെ അമ്മേ കാരുണ്യനാഥേ കൃപാസനമാതേ മരിയാംബികേ മിഴിനീരൽ തളരാത്ത വിശ്വാസമേകി ജപമാല കുരിശിൻ്റെ വഴിയെ നടത്തി മിഴിനീരൽ തളരാത്ത വിശ്വാസമേകി ജപമാല കുരിശിൻ്റെ വഴിയെ നടത്തി മനമലിഞ്ഞു തനു തളർന്നു സ്വയമലിഞ്ഞു നാദേ ആവേ 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 മരിയ ആവേ 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 മരിയ കനിവിൻ്റെ അമ്മേ കാരുണ്യനാഥേ കൃപാസനമാതേ മരിയാംബികേ വരദാനവാരിധി ജപമാല റാണി വരദാനവാരിധി ജപമാല റാണി ആവേ 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 മരിയ ആവേ 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 മരിയ ആവേ 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 മരിയ. Praise God. நன்றி சொல்லும் நேரம் அது முன்னாடி ஒரு 2 வார்த்தை ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்தாலும் மாதாவை பற்றி இப்போது பேசணும். அதில் விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 24 வசனத்தில் கடவுளின் வாக்குத்தத்தம் உள்ளது. என் நாமத்தை நினைவுபடுத்த நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் நான் வந்து ஆசீர்வதிப்பேன். அது வாக்குத்தத்தம். ஆமென் சொல்லு. பேசுகிறோம். ஏதோ வாக்குத்தத்தத்தை கேட்டாலும் அப்போ ஆமென் சொல்லி பிடிச்சி எடுத்துக்கணும். அது நமக்கு உரிமையாயிடுச்சு. அப்போ கடவுள் இங்கே வந்து கடவுள் நாமத்தை நினைவுபடுத்தக்கூடிய இடத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தை கடவுள் வந்து ஆசீர்வதிக்கிறார். இப்போ கடவுள் நாமத்துக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். கடவுள் நாமத்தை நினைவுபடுத்தியிருக்கோம். அப்போது கடவுள் வந்து பேசுகிறோம். அதே போல் அம்மாவை பற்றி மாதாவை பற்றி
என்ற வார்த்தை தெரிந்து கொள்ளணும். நமக்கு எல்லாருக்கும் நம்ம எப்போதும் ஜபத்தில் சோர்ந்து போவதற்கு காரணம் என்னன்னா ஜபிக்கும் கிடைக்காது. அப்போ என்னன்னா சந்தேகம், ஜபிச்சாதான் கிடைக்காது. நம்ம சக்திக்கு நம்ம பார்க்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்க பிடிச்சவங்க நம்ம கான்டாக்ட்ஸ் அதில் தான் நடக்கும். நடந்தால் நடக்கலைன்னா நடக்காது, பேசிக்கலாம். அதெல்லாம் இல்லை. அம்மாவை பற்றி நான் சொல்கிறேன். அம்மாவுக்கு அன்னைக்கிறதே ஒரு குணம் இருக்குது. ஏதாவது விஷயம் நம்ம மாதாவிட்ட சொன்னால் அதை மனதில் இதயத்துக்குள் பதித்து வைத்துக் கொள்ளும். அது டெபாசிட். அது டெபாசிட் எதுக்கு பண்ணுறாங்கன்னா அது நம்ம ஜபிக்க அது இன்ட்ரெஸ்டோட வராது. 2013 ஒரு சின்ன விஷயம். 2013 நான் கிருபாசனத்தில் ஜோசப் வச்சேன். ஜோசப் சில தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? கிருபாசனம் பேசினோம். ஜோசப் வச்சோம். நாங்கள் 2 பேரும் லூர்துக்கு போகிறது எனக்கு சின்னதுலேருந்து ஆசை. 2011 எனக்கு ஞானஸ்தானம் கிடைச்சது. அதுக்கப்புறம் லூர்து போகணும், எனக்கு மாதான உயிர். லூர்து நான் ரொம்ப உயிர். அப்போ லூர்துக்கு போகிறது நானும் ஜோசப் வச்சோம் பிளான் பண்ணி விசாக்கு அப்ளை பண்ணோம். விசாக்கு அப்ளை பண்ணி எல்லாம் தயார் பண்ணிட்டோம். முதல்ல வெளிநாடு போகணும், அச்சங்கூட போகணும். அது லூர்துக்கு போகிறேன். ரொம்ப சந்தோஷம். அது அந்த டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பேக்கெல்லாம் ரெடியாக்கி விசா வந்துடும் பார்த்தா 2 வாரம் வரும்னு சொன்னாங்க சார். அப்போ நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி எல்லாம் வச்சுக்கோம். விசா வந்தோன்னா விசா வந்து அது 1 மாதத்துக்கு கிடைக்கும் நினைக்கிறேன். அந்த டேட்டில் நாங்கள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அங்கே எல்லாமே ரெடி பண்ணி எல்லா இடத்துலையும் சொல்லியாச்சு. விசா வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. விசா கிடைக்கல. பேசிக்கலாம். விசா கிடைக்காம 2 இடத்துக்கு ரிஜெக்ட் ஆகி வந்துச்சு. ரிஜெக்ட் ஆனவங்க நாங்கள் நாளைக்கு போகணும். எனக்கு ரிஜெக்ட் ஆகி வந்துச்சு. சங்கடத்தில் ஓகே இப்படி தான் போக முடியல, வேளாங்கண்ணி போகலாம்னா நானும் ஜோசப் வச்சோம் வேளாங்கண்ணி போவோம். பேசிக்கலாம். அப்போ இந்த லூர்து போடுற ரொம்ப காலமாக ஜபிச்சுட்டு இருக்கோம், நடக்கல. வேளாங்கண்ணி போய் வேளாங்கண்ணியில் ஜவமால சொல்லும்போது நானும் வச்சும் பேசியிருக்கோம் மாதா முன்னாடி. இப்போ லூர்தில் இருக்கிற வேண்டிய நேரம் வேளாங்கண்ணியில் இருக்கிறோம், பரவாயில்ல. அப்போ இது அப்போ சங்கடம் தாங்க முடியல. அச்சம் வந்து பேசி பார்க்கும்போது எனக்கு சங்கடம் தாங்க. நான் சொன்ன அச்சம் லூர்து மாதிரியே நம்ம கிருபாசனம் மாற பாருங்க அப்படின்னு நாங்கள் நினைச்சோம், பேசிக்கிறோம். 2013 சொன்னேன். இன்றைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூகுளில் ஒரு 4 மடங்கு ஆளுநர் இருப்பாங்க கிருபாசனத்துக்கு. பேசிக்கிறோம். அது கிருபாசனத்துக்கு போகணும்னு தெரியல. இப்போ 25ஆம் தேதி எங்கள் அச்சன் எங்கிட்ட தான் கொடியெடுத்து கொடுத்தார். ரேலிக்கு 8 லட்சம் பேர் கலந்து கொண்டாங்க. இந்த உலகத்திலேயே அத்தனை பேர் கலந்து. அதே மாதிரி 2015 இங்கே தொடங்கும் போது நான் பேசிட்டு இருக்கிற ப்ரோக்ராம் ரிஷ்பாவில் சொல்ல வச்சது, ஒரு காலத்தில் கோயம்புத்தூருக்கு இது ஒரு விசேஷமாக மாறும். ஒரு காலத்தில் எல்லா ஊரில் இருந்தும் தமிழ்நாட்டில் நம்ம ஒருவருடைய கோயம்புத்தூர் போகலாம். அதுக்கான 60 நாள் இன்னைக்கு நமக்கு பெரிய கோயிலில் வந்து நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். அதே போல் நான் சொன்ன மாதா பதித்து வைக்கிறோம். அன்னைக்கு லூர்துக்கு நாங்கள் ஜெபிப்பது மாதா 10 வருஷத்துக்கு அப்புறம் அதை அப்படியே வச்சு டெபாசிட் வாழ்ந்து வந்து அது போனஸ் எல்லாம் சேர்த்து லூர்துக்கு போன மாதம் என்னையும் ஜோசப் சென்னை கூப்பிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனது எதுக்கு? சாதாரண இல்லை, இந்த ரெட்ரீட்டுக்கு தியானம் நடத்துறது நானும் ஜோசப் வச்சேன். 5 நாள் தியானம் கூட்டம். எல்லாம் கூட்டம். நிறைய பேர் டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நிறைய கூட்டம். அதுக்கு போனஸாக என்னன்னா அதுக்கப்புறம் 1 நாள் தியானம் ரோமில் தியானம் நடந்துச்சு பேசிக்கலாம். அப்போ மாதம் எங்கே உயர்ந்திருக்காங்க. சாதாரண எண்ணெய் ஒன்றும் இல்லாத எண்ணெய் மாதாவுக்கு ஜஸ்ட்டு மாதாவை போய் அம்மான்னு சொல்லி பார்த்தேன். அவ்வளோதான். அம்மாவுக்கு பிடிக்கல. அது அவ்வளவு அம்மாக்கிட்ட நம்ம கையை கொடுத்துருக்கோமா? காத்திருக்கணும். எப்போதும் காத்திருக்கிறவங்களுக்கு தான் கடவுளை. ஏன்னா ஹெப்ரியா 6:15 சொல்லுங்க, அப்ரஹாம் காத்திருந்தனால்தான் கடவுளின் வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்டார். நமக்கெல்லாம் அவசரம். அப்போ என்ன நடந்தாலும் என்ன நிகழ்ந்தாலும் நன்றி சொல்லி காத்திருக்கிறார். ஏன்னா தாய்க்கு தெரியும் பையனுக்கு என் குழந்தைக்கு என்ன வேணும்.
அது மாதாவுக்கு நீங்கள் ஜெபித்து நடக்கவில்லைன்னா அப்போ தான் சந்தோஷப்படும். ஏன்னா பெரிய விஷயம் நம்ம நடக்க காத்திருக்காங்க. பேசினோம் நமக்கு எதிர்முறையாக என்ன நடந்தாலும் விட்டக்கூடாது. அம்மா மட்டும் விடக்கூடாது, நானும் கூட தான் இருக்கேன். என்ன சூழ்நிலையும் விட மாட்டேன். ஒருவேளை எதிர்முறையாக நடக்கும், ஜெபிக்கும் போது எதை கேட்டமோ அதுக்கு இன்னும் எதிர்முறையாக நடக்கும். சந்தோஷப்படுங்க. பேசினோம். ஏன்னா என்ன அனுபவத்தில் நான் சொல்கிறேன், என்னோட அனுபவம் 1-2 அனுபவத்தில் எல்லாம் சொன்னால் இங்கே தீர ஒவ்வொரு தியானத்தில் 13 நாடுகளில் தியானத்துக்காக ரெட்ரீட்டுக்காக போகிறோம். அயர்லாண்டு, கனடா, யூஎஸில் 3 நாடு. அது சாதாரண ஒரே ஒரு தடவை ட்ரினிட்டி காலேஜில் இந்த ட்ரினிட்டி ஸ்கூல் இருக்கிற 2000 2002 நான் அப்போ கொச்சினில் இருக்கிறேன். இங்கே வந்து எனக்கு ஒரு இடம் தெரியாது, வைஃபோஸ் ராமநாதபுரம். இப்போ ட்ரினிட்டி தான் பக்கத்தில் ராமநாதபுரத்தில். அது என்னமோ கூட்டமாக இருக்குது, தியானம் நடக்குதுன்னு சொல்லி அங்கே போய் உட்காந்து எனக்கு அங்கே தெரிஞ்சது அன்னைக்கு ஜீசஸ் எல்லாம் அவ்வளவு தெரியாது. மாதம் தெரியும். மாதம் முன்னாடி உட்கார்ந்தப்போ ஒரு பையன், அன்னைக்கு என்னோட வயசில் ஒரு பையன் நல்ல ஸ்பீச் கொடுக்குறான். எனக்கு நான் 2 பேருக்கு முன்னாடி 2 பேரை விட ஜாஸ்தி 3 பேர் வந்தால் பேச முடியாது. ஸ்பீச்லெஸ்னஸ் சொல்கிறேன். என்னாச்சு, எனக்கு ஒரு வாயில் வார்த்தை வரேன். நான் மாதாட்ட சொன்னேன், இப்படி நல்லா பேசுகிறேன், அப்படி எனக்கு அந்த திறமை நானும் இப்படி பேசுகிறேன்னு அன்னைக்கு சொன்னேன். 2002 இன்னைக்கு உலகமெல்லாம் 13 நாடுகளுக்கு மாதா கூட்டி தியானம். அது ஒவ்வொரு இடத்துல 7000 பேர், 8000 பேர், 10,000 பேர் தியானத்தில் அவ்வளவு உயர்த்துவாங்க. அந்த அம்மா தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. அது ஒரு அருமை நம்ம தெரிஞ்சு போகணும். பேசுகிறோம் காலையில் இது பெரிய ஆசிரியப்பட்ட நீங்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். அதனால தான் இத்தனை கோடி மக்கள் இருந்து இத்தனை லட்சம் மக்கள் இருக்கும்போது தேர்ந்தெடுத்து மாதாங்க. அதில் எப்போது சந்தேகப்படாமல் இருக்கிறதுக்குன்னா சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் எதிர்நோக்கம். எனக்கு அம்மா இருக்காங்க, என்னவா இருக்கிறது அம்மா இருக்காங்க. அதோட ஃபாதர் சொன்னாங்க ஸ்பீச்சில், எங்கே கேட்டால் நீங்கள் கேரளாவில் இருக்கிறனால உங்களுக்கு நல்ல கான்டாக்ட்ஸு, அதனால தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் முடிச்சுக்கலாம். அதில் எனக்கு ஒரே ஒரு கான்டாக்ட் தான் இப்படி காமிச்சேன். மாதம் மட்டும்தான் எனக்கு கான்டாக்ட், நோ அதர் கான்டாக்ட்ஸ். நமக்கு வேறு ஒரு கான்டாக்டும் தேவையில்லை, மாதம் மட்டும். ப்ளீஸ்லோ நன்றி சொல்லக்கூடிய நேரம். இதில் முதலில் நமக்கு நன்றி சொல்ல வேண்டிய மாதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அதை விட மாதா இல்லைன்னா இன்னைக்கு இந்த நிகழ்வுகள் நாங்களும் இல்லை. பேசுகிறோம் நன்றி. அதுக்கப்புறம் நம்ம பிஷப் அவர்கிட்ட ஜஸ்ட்டு போய் கேட்க பர்மிஷன் கொடுக்குவாரா இல்லையான நாங்கள்லாம் இந்த பரிந்துரை கூட்டம் நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து நன்றி சொல்ல வேண்டியது அவருக்கும். நம்ம கோபி பிரதர் வழியாக விஜி அவரையும் போய் பார்க்கும்போது பர்மிஷன் கிடைக்குமா கிடைக்காது போய் சொல்லும்போது விஜி ஃபாதர் வந்து பிஷப்பை கூப்பிட்டுனார். பிஷப் வந்து என்ன ஏதுன்னு கேட்கல. இந்த ஜவஹாரை பற்றி சொன்னோம்னா எதுக்கு அப்படியெல்லாம் கேட்பாங்க. இந்த கூட்டத்தில் எதுக்கு நீங்கள் எல்லாரும் அப்படி தானே சொல்லணும். எல்லா சர்ச்சையும் இருக்குது. அவர் குழந்தைகளுக்கு நீங்கள் ஜவஹாரை கற்றுக் கொடுங்க. எனக்கு அதிசயமாக போச்சு. குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஜவஹாரை எல்லா குழந்தைகளும் அதே மாதிரி ஒரு சொல்ல வார்த்தை பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்களா சொல்லியாக எனக்கு தெரியாது. குழந்தைகள் நீ வருங்காலத்தில் அவங்கெல்லாம் ஜவஹாரை தெரிந்து கொள்ளணும். அது சொன்ன வார்த்தை எப்படின்னா, முதலில் வாரத்துக்கு 2 நாள் சொல்ல வைங்க. அதுக்கப்புறம் 1 மாதத்துக்கு வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் சொல்லுங்க. 15 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் அடுத்த மாதம் அது 3 நாள் இல்லை 4 நாள். அது பெற்றோர்களுக்கு அதை சொல்லிக்கிறோம். பேசுகிறோம். உங்கள் குழந்தைக்கு இந்த சொத்து சேர்த்து வைக்க வேண்டாம்னு சொல்கிறோம். பேசுகிறோம். ஒருத்தர் நான் உங்களிடம் இங்கேருந்து திருப்பதி வந்து சொல்கிறேன், சொத்து சேர்த்தியே வைக்க வேண்டாம், கவலையே பட வேண்டாம். என்ன குழந்தைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், உங்களுக்கு ஜபமாலை சொல்லி பைபிள் வாசிப்பதற்கு கற்றுக்கிடுறோம். பேசுகிறோம். அது அதே மாதிரி ஜபிக்கிறதுக்காக நீங்கள் போர் அடிக்க வைக்கிறாங்க. நிறைய இடத்துல ஜபிக்கிறதுனால வெறுப்பு குழந்தைகளுக்கு 1 மணி நேரம் வச்சு பாட்டு பாடி அந்த செடிச்சு இந்த செடிச்சு அப்படி இல்லை, உட்கார வச்சு ஜபமாலை சொல்லி அவங்ககிட்ட உங்களுக்கு என்ன விஷயம்னு கேளுங்க. குழந்தைகளுக்கு நமக்கு என்ன சங்கடம் இருக்குது, நான் திட்டம் ஒரு சங்கடமாக அந்த விஷயத்தை சொல்கிறேன், நான் திட்டாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும். அதை மட்டும் சொல்லி ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஹோம்ஒர்க் ஜாஸ்தியாக இருக்கா, ஹோம்ஒர்க் இவருக்கு கம்மியாக இருக்குங்க. அம்மா மாதாவே
அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்து அதை சொல்லி 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 வரும்போது குழந்தைகளுக்கு புரியும். அம்மாவிடம் இந்த ஜபமாலை எடுத்தாது போதும். அதே மாதிரி நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக அதனால் ஹோமம் இருக்காது. ஏமாத்துறது இல்லை. நான் சொல்கிறேன், மாதா நாமத்தில் எதை நம்பிக்கையோடு கேட்டாலும் அதை அடையாளங்களோட உறுதிப்படுத்துவாங்க. இறைவாக்கை சொல்லுது. மார்க் 16:20 அதை சொல்லப்படுது. அது நீங்கள் நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா அதே மாதிரி இங்கேயே 2015-16 ஒரு குழந்தைக்கு எங்கிட்ட வந்து இங்கே கேட்டுச்சு. இங்கே ஜவமாரி பவனி நடக்குது நிர்மலா காலேஜில். அதுதான் நான் விண்ணப்படுத்தியிருக்கேன். ஃபிசிக்ஸில் எனக்கு மார்க் கிடைக்காது, எனக்கு 80% இருந்தால் தான் எனக்கு அடுத்த அட்மிஷன் கிடைக்கும், என்ன செய்யும்? நான் சொன்ன நமக்கு 80% கிடைக்கும் ஈஸியாக. அது எப்படி நான் அந்த கேட்கறதுலாம் பண்ணிட்டேன். அதெல்லாம் நீ மாதாக்கள் எப்படி ஏறலாம் கேட்கலாம் ஈஸியாக. இங்கே அன்னைக்கு செல்வம் சிஸ்டர் இருக்காங்க, ஸ்டெல்லா சிஸ்டர் இருக்காங்க, செல்வா சிஸ்டர் பேசிக்கலாம். இங்கே அதே போகிறது ஆசிரியர். நான் எழுதுறது 50% கூட கிடைக்காது. நான் மார்க் வந்தப்போ 82% பேசிக்கலாம். மாதாக்கள் கேள்வி எல்லாம் இல்லை. நீங்கள் புத்தியை யூஸ் பண்ணாதீங்க, உங்கள் நம்பிக்கை இதை அன்பை மட்டுமே யூஸ் பண்ணுங்க. பேசிக்கலாம். இது மாதிரி நன்றி சொல்லும்போது விஷயம் அவர்களுக்கு பிஜிக்கு அதே போல் நம்ம மரமாவட்ட தலைமை குரு ஸ்டீஃபன் அவருக்கு அதே போல் என்னுடைய தந்தை ஆனந்த்குமார் ஃபாதர், அதே போல் அமல் ஃபாதர், அவர் எனக்கு அட்வைஸர். இப்போ எனக்கு அட்வைஸர் போனால் அதை போய் நிற்கும் போது ஒன்றும் செய்ய மாட்டேன். முதல்ல ஒரு சிவகோட்டை ஆஸ்பத்திரிக்கு அதே போல் அவ்வளோ திருப்பதியும் ஞாயிற்றுக்கிழமை பண்ணி போயிடுவேன். காலையில் அங்கே முதல்ல அங்கே போகும்போது அவர் பேரை சொல்லி ஜெபிப்பார். அதே மாதிரி ஜப கூட்டத்துக்காக ஜெபிப்பார். அது ஒரு பலன்தான். அவர் டாக்டர்ஸில் இருக்கிற எல்லா ஃபாதர்ஸ் எல்லா ஃபாதர்ஸுக்கும் நன்றி. அதே போல் சிஸ்டர்ஸ் நிர்மலா காலேஜ் மதர் சுப்பீரியர் சிஸ்டர் ஆல்ஃபர்னா, காலேஜ் பிரின்சிபல் சிஸ்டர் பெரிய சிஸ்டர் என்ன விட ஆர்வம் அவங்களுக்கு தான். அவங்களுக்கு ஆர்வம் அதிகம் மாதாவை மகிமைப்படுத்துவதற்கு பேசுகிறோம். கொஞ்சம் சொன்னால் வீட்டு விசேஷம் மாதிரி எனக்கு பண்ணி நீங்கள் பார்த்துருப்பேன் எப்படி பண்ணி வச்சுருக்காங்க காலேஜில். இப்போ இடத்துல பண்ணியிருக்கேன். சிஸ்டர் நான் நன்றி. காலேஜ் செக்ரட்டரி சிஸ்டர் அதே போல் நிர்மலா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மதர் அல்ஃபோன்ஸ், அப்புறம் பிரின்சிபல் சிஸ்டர் லில்லி, அப்புறம் ரித்தம் ஹால். இந்த வாலண்டியர்ஸுக்கு போன வாரம் நாங்கள் மீட்டிங் எல்லாம் நடத்துறதுக்கு எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி சொல்கிறது செக்ரட்டரி சிஸ்டர் சேனல். இங்கெல்லாம் அதே போது செல்வம் சிஸ்டர் நன்றி சொல்லலாம். நன்றி சொல்ல வேண்டியது முக்கியமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் நமக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க. 10-25 போலீஸ். அதே மாதிரி ஒரு வாரமாக கமிஷனர் வந்து எல்லாமே நமக்கு உதவி செஞ்சுருக்காங்க. எல்லாமே பர்சனலாக பார்த்தேன். அதே மாதிரி சித்தரசு சார் இருக்காங்க, டிசிபி, அவரு நேற்று 3/4 மணி நேரம் வெயிட்டிங்க. அதே மாதிரி பெரியசாமி இங்கே இன்சார்ஜ் ஃபுல்லாக சார் அவர் இன்ஸ்பெக்டர் இங்கே இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லணும். இல்லைன்னா முடியாது. எனக்கு என்னன்னா இந்த நம்ம ரோட்டில் வரும்போது எத்தனை பேர் பார்க்குறாங்க, ஜபமாரி பார்க்குறாங்க, பார்க்கக்கூடிய வாய்ப்பு எத்தனை பேர் கிடைச்சது. இத்தனை பேராக நம்பிக்கை வச்சுருக்காங்க நாங்கள் பார்க்குறாங்களா, அதுதான் எனக்கு அவ்வளோ எல்லாம் மாதாவை தூக்கிட்டு மாதாவை மூலமாக போகிறது. இதுக்காகத்தான் நம்ம படைக்கப்பட்டோம். கடவுளை மகத்துவப்படுத்துறதுக்காக நம்ம படைக்கப்பட்டோம். அதுதான் ஆராதனை. மாதா வழியாக மாதாவை நம்ம குடும்பம் மாதா வழியாக இயேசு கிறிஸ்து கடவுள் மகத்துவப்படுறாங்க பேசினோம். அதே மாதிரி நான் நன்றி சொல்ல வேண்டியது என்னுடைய பரிந்துரை கூட்டணி கூட இருக்கிறவங்க. ஒரு வாரமாக நாங்களும் தினமும் அவர்கள் நடந்து நிர்மலா காலேஜ் ஜங்ஷன் காரணத்துக்கு நடந்து பெரிய வருவோம், திரும்பி வருவோம். அது 2 ஜபமாலை எங்கெல்லாம் பிளாக் ஜாஸ்தியாக இருக்கும் அங்கே 2 ஜபமாலை. நம்ம எல்லா நேரத்தில் வந்து 2 ஜபமாலை ரொம்ப பிளாக் இருக்கிற இடத்துல 2 ஜபமாலை எல்லாத்தையும் மாதம் வந்து நேற்று நாங்கள்லாம் இந்த நேரத்தில் நடந்து வீட்டுக்கு போகும்போது ராத்திரி 11 மணி எல்லா இடத்துலையும் போய் ஒவ்வொரு மாதாவும் படம் வச்சாங்க, எல்லாம் செலுத்து. அப்போ நான் சொல்லுவேன், இந்த இடம் மாதாவோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுப்போம்.
மொத்த மேலும் கட்டுச்சு. நான் சொல்ல உங்கள் மனசில் சங்கடமே வேண்டாம் பேசிடுவோம். ஏன்னா நீங்கள்லாம் மாதாவுக்காக தந்திருக்கீங்க. மாதா ஒரு பார்க்கும்போது நல்ல இடத்தில் பண்ணிக்கிறோம் அதை இருப்பாங்க பேசிடுவோம். தனித்தனியாக வந்து அதே மாதிரி ஜோன் இருக்காரு, கணிக்கு செய்தி இருக்கிறது, பாபி இருக்கிறது, அப்புறம் மைக் இருக்கிறது. அதில் ஒரு தண்டவாணி அவர் இந்துவாக இருந்தாலும் ஒரு 150 பேருக்கு அவர் தான் அவர் இடத்துல என்ன ஒவ்வொருத்தர் மாதாவுக்காக வேலையிட்டார். ஜோ அப்புறம் லாரன்ஸ் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆகி விடுது. கண்ணம்பாளையத்தில் லாரன்ஸ் அவர் இதுக்காக இன்றைக்கே டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டார். இந்த மாதிரி இந்த லாரன்ஸ் மைக்கிள் கூட அவர் தான் எங்களோட கஜான்சி ஒவ்வொன்றும் கரெக்டாக கணக்கு பார்த்து நடுத்தறி ஒவ்வொன்றா வாங்கி எல்லாரும் வேலையை பேசிடுவோம். ஹalleluya. இது எல்லா வருஷமும் நடப்பதற்கு நாங்கள் நடத்துகிறோமோ, நான் இது எங்கள் பேருக்கோ இல்லை, நான் எங்கள் குழுவில் சொல்லுவேன். நாளைக்கு 6 நடத்தினாலும் நம்ம பின்னாடி போய் நின்றுக்கிறோம் பேசுகிறோம். ஆனால் இது நடக்கணும். அதாவது எப்போதும் இது மாதிரி கோயம்புத்தூர் மொத்தத்தில் மதுரையில் இருந்து அங்கிருந்து இங்கிருந்து தமிழ்நாட்டில் மொத்தம் கோயம்புத்தூர் இதே மாதிரி சொன்னாங்க கவனிக்கிறாங்க. இதுக்காக செய்யுங்கள். நாங்களும் எங்கள் கூட்டத்தில் எல்லா வெள்ளிக்கிழமை எங்கள் பரிந்துரை 1000 மணி சபம் இருக்குது. கடலூர்னா அதே மாதிரி 11 மணிக்கு எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சபம் வைத்திருக்கிறோம். இது நீங்கள் எங்களுக்காகவும் சொல்லியிருக்கோம் பேசினோம்.